எபிஜெனடிக் அப்ரோச் அப்படின்னு என்னன்னா, இப்போ நம்ம கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் சர்க்கரை நோயாளி வராருன்னா, அவருடைய ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி, ஆமா பிளட்ல இவ்வளோ சுகர் இருக்குங்க, மாத்திரை போட்டுக்கங்க, இல்ல மாத்திரைகள் கண்ட்ரோல் ஆகலைன்னா அடுத்தது இன்சுலின் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பி வைக்கிறோம். ஸோ இந்த எபிஜெனடிக் அப்ரோச்ல என்ன பண்ணுவோம்னா, இப்ப அந்த சுகர் இருக்கு. அந்த சுகர் ஏன் ரத்தத்துல இவ்ளோ ஜாஸ்தி போச்சு? அப்ப அதுக்கு காரணம் என்ன? ஸோ அந்த சுகர கண்ட்ரோல் பண்றது இன்சுலின்ற ஹார்மோன். அந்த இன்சுலின செக்ரீட் பண்ற கணையத்துல இருக்கிற பீட்டா செல் எந்த அளவுக்கு வேலை செய்யுது? ஸோ அந்த பீட்டா செல் ஒழுங்கா வேலை செஞ்சு, ஒழுங்கா இன்சுலின உற்பத்தி பண்ணுதா? அந்த ஒழுங்கா உற்பத்தியான இந்த இன்சுலின் ஒழுங்கா வேலை செய்யுதா? அப்படி அது ஒழுங்கா வேலை செஞ்சுமே இந்த சர்க்கரை வந்து ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய சர்க்கரை செல்ஸுக்குள்ளார போகுதா? இல்ல செல்ஸுக்குள்ள போகாம அங்கேயே நிக்குதா? இப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி, அந்த ரூட் காஸஸ ஃபைண்ட் அவுட் பண்ணி, அத கரெக்ட் பண்றது மூலமா இவங்களுடைய சுகர் லெவல் குறையும். இவங்களுடைய பேஸ் ரூட் ப்ராப்ளம் சரியாகும். ம். இது எப்படின்னீங்கன்னா, கம்ப்ளீட்டா சரி பண்றோம் அப்படிங்கிறத தாண்டி, நம்ம ஒரு வகையில கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த பிரச்சனைகள.